అందరికీ నమస్కారం. ఈ వీడియోలో మనం ఏం చూడబట్టணும் అంటే என்னடா இப்படி தெலுங்குல அடிச்சு விடுறான்னு பாத்தீங்களா? அது எல்லாமே திருவண்ணாமலை கோயில்ல கத்துக்கிட்டது. காவிரி விழா முடித்து சாப்பிட்டுட்டு திருவண்ணாமலை லோக்கல் பஸ் ஏறி அண்ணாமலையார் கோயிலுக்கு போக எந்த ஸ்டாப் கரெக்டா இருக்கும்னு கேட்க கண்டக்டர் சக பயணி சிலர்னு எனக்கு போட்டி போட்டு ஹெல்ப் பண்ணி திருவள்ளூர் சிலையில இறங்குங்க கரெக்டா இருக்கும்னு சொன்னாங்க. 10 நிமிஷம் நடையினாலும் கத்திரிவெயில் தோத்து போகிற அளவுக்கு சூடு. அங்க அண்ணாமலையார் பட்ட சாதம்னு உணவு பொட்டலங்களை பாக்குறப்ப நாக்கு ஊறிச்சு. ஆனா ஆல்ரெடி சாப்பிட்டாச்சுன்னு வாங்கல. இந்த 3 மொழி பெயர் பலகளையே தெரிஞ்சுக்கிட்டே இங்க எங்க இருந்தெல்லாம் மிகுதியான பக்தர்கள் வராங்கன்னு கோவில நெருங்குறப்போ டிஎன் வண்டியோட ஏபி டிஎஸ்டிஜி வண்டி தான் அதிகமா பார்த்தேன். அங்க ஒரு ஆம்னி வண்டியில இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உனக்குன்னு போட்டிருந்தாப்ல. சோ அடுத்த நாள் அந்த வண்டியை எனக்கு தாங்கன்னு கேட்கலாம்னு இருக்கேன். காங்கிரீட் சாலையில கடைத்தலும் கடைவீதி வழியா கோவில் ராஜகோபுரத்தை நெருங்கும் போது நாக்கு வறண்டு போக 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நாட்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு கூட்டம் இன்னைக்கு கம்மி தான் கேட்டு சந்தோஷப்பட்டேன். அங்க 50 ரூபாய் மற்றும் பொது தரிசனம் இருந்தது. காலனி வைக்கிறப்போ கடைக்கார அக்கா கிட்ட விசாரிச்சப்போ 50 ரூபாய் டிக்கெட்டுக்கும் பொது தரிசனத்துக்கும் பெரிய நேர வித்தியாசம் இந்த சமயத்துல வராதுப்பான்னு சொல்ல சரி அப்ப அந்த 50 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்கன்னு விளக்கு வாங்கி பொது தரிசனம் வரிசை உள்ள நுழைஞ்சேன். மின் விசிறி ஆர்வ குடித்தண்ணீர் கழிவறைன்னு வசதிகள் அருமையா பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் மக்கள்னு எங்க பார்த்தாலும் தமிழர்களுக்கு இணையா தெலுங்கு மக்களையும் பார்த்தேன். ஏதோ அங்குள்ள ஆன்மீக ஆர்வலர் ஒருவர் இந்த கோயிலுக்கும் தெலுங்கர்களுக்கும் பூர்வஜமும் பந்தம்னு சொன்னனால இப்படி படம் எடுக்கிறதா சொன்னாங்க. அந்த வரிசையில நிக்கிறப்ப முருகர் சேவை குழு சார்பா மோர் கொடுத்த நல்லுள்ளவங்களுக்கு என் மனதார வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துல தரிசனம் முடிஞ்சது. 10 ரூபாய் புளி சாதம் சக்கரை பொங்கல் எல்லாம் விட்டுறாங்க. நிஜமா சொல்றேன், பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபேல 70-80 ரூபாய்க்கு வாங்குற சக்கரை பொங்கலை விட இது நல்லா இருந்தது. அங்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட் தமிழக அரசு சார்பா இலவசமா மினி ஏசி பஸ் வசதி கூட நான் பார்த்தேன். இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், தெலுங்குக்காரங்க இங்க இடம் வாங்குறாங்க லாட்ஜ் கட்டுறாங்கன்னு நிறைய குரல்கள் நான் கேட்டேன். பட் அந்த டாபிக்குள்ள நான் போகல. பட் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மொழி புரியலனாலும் வந்தாரே அன்போடு அரவணைக்கும் நம் தாய் தமிழ் மேன்மக்கள் மாண்போடு சரியான வழிகாட்டுதல் கொடுங்க. திருப்பதிக்கு நம்ம எப்படி போறோமோ அதே மாதிரி ஆந்திரால இருந்து இங்க பெரும்பாலும் வரதை பாக்குறப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. இது இங்க இருக்கும் சிலருக்கு வாழ்வாதார முன்னேற்றம் பிளஸ் தமிழக அரசாங்க வருமானத்துக்கும் பெரும் உதவிகரமா இருக்க போறது அப்படிங்கறத நீங்க உணருங்க. 30 ரூபாய்க்கு ஷேர் ஆட்டோல பேருந்து நிலையம் போயிட்டு பெருநகரமா இரவு காட்சி அளித்த கிருஷ்ணகிரி வழியா ரெஸ்ட் ஸ்டாப்பிங்ல இளநீரை போட்டு ஹோசூருக்கு 9க்கு ரீச் ஆகி நெல்லை பவன் சப்பாத்தி குருமா பிளஸ் தலைவலிக்கு ஒரு ஃபில்டர் காஃபியோட நாளை முடிச்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.